வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். எனக்கு இந்த வீடியோ உங்களுக்காக ரொம்பவே உலகத்திலே ஃபேமஸான ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் லேண்ட் சேல் வீடியோவை தாங்க வரப்போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். எங்கேருந்து இந்த வீடியோ உங்களுக்காக வரப்போகுது அப்படின்னா, உலகத்திலே ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஊர். அண்ட் இந்தியாவில் எந்த மூலையில் போய் சொன்னாலும் 70% ஆஃப் த பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஊர். எங்கே போய் இந்த ஊரை சொன்னாலும் தெரிஞ்சிருக்கும். அதுவும் அந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப ஃபேமஸ். அண்ட் அதை விட நம்ம மதுரையில் தாங்க இருக்குது. நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய ஃபேமஸான உலக புகழ் பெற்ற ஒரு ஊர் அப்படின்னு சொன்னதுமே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அது எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நானே சொல்லிடுறேன், அலங்காநல்லூர். உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூரில் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக வரப்போகுது. ஸோ அலங்காநல்லூர் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே ஜல்லிக்கட்டுன்ற விஷயம் தாங்க ஞாபகம் வரும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஊரில் நிறைய ப்ளசண்ட்டான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. கிளைமேட் அப்படின்ற விஷயம் எப்போதுமே அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ எவ்வளோ வெயில் அடிக்குது அந்த சைடு நீங்கள் போய் பாருங்களேன், அவ்வளோ ஒரு கூலாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெக்கையே தெரியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுற்றிலும் மரங்கள் மலைகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஒரு ஊர். அது மட்டும் இல்லைங்க, எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டவுனில் என்னென்ன இருக்குது அதை விட அதிகமான விஷயங்கள், கடைகள் எல்லாமே அங்கே இருக்கும். எங்கேயுமே போய் ஏதாவது ஒரு ஊரில் ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கூட சின்ன சின்ன விஷயங்கள் கூட எங்கேயாவது இருக்கும். ஆனால் இங்கே இந்த ஊருக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தேவையான A to Z அத்தனை விஷயங்களும் கிடைக்கும். எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இங்கே இருந்தால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாட் சேல் உங்களுக்காக வந்திருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிளாட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் அலங்காநல்லூரில் இருக்குங்க. அலங்காநல்லூரில் கேட்டுக்கடை ஜங்ஷன் இருக்குது, அதுக்கு அப்படியே பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நத்தம் பைபாஸ் ரோடு, அலங்காநல்லூர்லேருந்து நத்தம் போகக்கூடிய பைபாஸ் ரோடு மெயின்லேயே தான், பைபாஸ் ரோடுக்கு பக்கத்துலேயே தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ கேட்டுக்கடை ஜங்ஷன்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் உங்களுக்காக அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டுக்கடை அப்படின்னு சொல்லக்கூடியது அலங்காநல்லூருக்கு என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்பாட்டுங்க. இங்கே ஒரு சென்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 30 லட்சம், அதை விட அதிகமாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நம்மளுடைய மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் எந்த அளவுக்கு ரேட் விற்கிறாங்களோ அந்த ரேட் தான் இங்கே போயிட்டுருக்கு. பட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிளாட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஆப்டாக ஒரு வீட்டு மனை கட்டக்கூடிய ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அதை பற்றி எல்லாம் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த சுற்றிலுமே உங்களுக்கு செம்மண் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு வீட்டடி மனை இங்கே வாங்கி வீடு கட்டுறீங்கன்னா, ஒரு சின்ன பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா அது மிகப்பெரிய மரமாக வளர்றது எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ஆப்டான பிளேஸ். இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு ப்ளசண்ட்டான என்விரான்மெண்ட் வேணும், அண்ட் கிளைமேட் நல்லா இருக்கணும், எல்லா கிளைமேட்டுக்கும் ஆப்டான ஒரு இடமா வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அலங்காநல்லூரை சூஸ் பண்ணலாம். கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஊருமே அதுதாங்க. ஸோ அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும் இந்த ஒரு இடம் அப்படின்றது. அண்ட் தண்ணீர் வசதி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30 அடி 40 அடியிலே தண்ணி வந்துடும். அதுவும் நல்ல தண்ணி வந்துடுங்க. அது போக இந்த பிளாட் டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டாக லோன் வாங்க முடியுமா, எந்த ஒரு வில்லங்கமும் இல்லையா, எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. எஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா டிடிசிபி அப்ரூவல் வாங்கின ஒரு பிளாட் தான், டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு தான். ஸோ அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வீட்டு மனை தான் இது. இதை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இதை வாங்கினீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக தான் இருக்குது. அண்ட் லோன் ஃபெசிலிட்டிஸ்க்கு ரொம்பவே ஆப்டான ஒரு இடம் தான் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் லோன் எதுவும் வாங்கணும், நீங்கள் இடம் வாங்குறதுக்கு லோன் வாங்கினா இவங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இது இன்னொரு ஒரு சூப்பரான ஸ்பெஷலான விஷயம். ஒவ்வொரு இடமும், அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டடி மனையும் எத்தனை சென்ட் இருக்குது, ஒரு பிளாட் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. 3.5 சென்ட்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3.5, 4.5, 5.5 இந்த மாதிரி இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு வேணுன்ற மாதிரி பிரித்து கொடுத்துருவாங்க. அண்ட் நீங்கள் இப்போ 2.5 சென்ட் அந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னா எஸ், ஒரு பெரிய பிளாட்டாக போட்டிருக்காங்க, அதில் பிரித்து கொடுக்க முடியக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதையும் பிரித்து கொடுத்துருவாங்க. ஆனால் அது போக இங்கே இன்னும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வெறும் 150 மீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஹெச் இருக்குது. ஜிஹெச் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கக்கூடிய, சுற்றி இருக்க எல்லா ஏரியாவுக்கும் இருக்கக்கூடிய எல்லா பீப்புளும் போகிற மாதிரியான ஜிஹெச் தாங்க இது. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்குது, வெறும் 150 மீட்டர் டிஸ்டன்ஸில். அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குது, நர்சரி ஸ்கூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10-15 ஸ்கூல் இருக்குது. அண்ட் கடைகள்னு எடுக்கும்போது இதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் கடை மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 1000 கடைகள் இருக்குங்க. சும்மா சொல்லாதீங்கன்னு கேட்பீங்க, இல்லை உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தா தெரியும், அவ்வளவு கடைகள் இருக்குது. உங்களுக்கு தேவையான துணி கடையிலேருந்து நகைக்கடை வரைக்கும் எல்லாமே இருக்குது. பெரிய பெரிய கடைகளாக இருக்குமானா கிட்டத்தட்ட நம்மளுடைய மதுரையில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய பேர் பெற்ற கடைகள் அளவுக்கு கூட இங்கே பெரிய பெரிய கடைகள் எல்லாமே இருக்குதுங்க.
பேங்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரைவேட் பேங்க்லேருந்து கவர்மெண்ட் பேங்க் வரைக்கும் எல்லா பேங்க்குமே இருக்குங்க. ஸோ ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், சிட்டி யூனியன், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா A to Z ஆல் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. முத்தூட் ஃபினான்ஸ்லேருந்து எல்லா ஃபினான்ஸும் அங்கே இருக்குது. அது போக கவர்மெண்ட் பேங்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா SBIயாக இருக்கட்டும், கனரா பேங்க்காக இருக்கட்டும், இந்தியன் பேங்க்காக இருக்கட்டும், இந்தியன் ஓவர்சீஸ் எல்லா பேங்க்குமே இருக்குதுங்க. இந்த எல்லா பேங்க்குமே இந்த பிளாட்லேருந்து வெறும் 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அண்ட் பஸ் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நடந்து போய் நின்னாலே போதும், எல்லா பஸ்ஸுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு பெரியார் போகணுமா, மாட்டுத்தாவணி போகணுமா, இந்த பக்கம் வாடிப்பட்டி போகணுமா, இல்லை மதுரையை சுற்றி என்னென்ன மெயினான ஏரியா இருக்குது, என்னென்ன பிளேஸ் இருக்குது, எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஏன் இங்கேருந்து நீங்கள் வந்து விரகனூர் அந்த ரிங் ரோடுக்கு போகிறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸு எந்த மாதிரி டைமிங்கில் அவைலபிள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமன் நேரத்துக்கு ஒருக்கா ஒரு பஸ் இருக்குதுங்க. ஸோ சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஊருக்கும் மெயினான ஒரு மெயின் ஸ்பாட் அப்படின்னா, ஒரு கனெக்டிங் ஜங்ஷன் அப்படின்னா அது இந்த இடம் தான். ஸோ அதனால் எல்லா பஸ்ஸுமே இந்த இடத்த டச் பண்ணிட்டு தான் போகும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த வாங்கினா நம்மளுக்கு என்ன யூஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறவங்க தாராளமாக வாங்கலாம். ஏன்னா இதிலிருந்து வெறும் ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் மெயினில் அலங்காநல்லூரில் கேட்டுக்கடை ஜங்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் வேல்யூ 30 லட்சம் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் இடம் எங்கேயுமே கிடைக்கல. பட் இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு சூப்பராக இருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வாடிப்பட்டியிலேருந்து உங்களுக்கு மேலூர் வரைக்கும் பைபாஸ் ரோட் 4 வே கனெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த 4 வே வந்து இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே தாங்க வரப்போகுது. ஸோ அந்த 4 வே மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய வேல்யூ டபுளாக இன்க்ரீஸ் ஆயிரும். நம்ம எதிர்பார்க்குறத விட அதை விட பல மடங்கு இதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு எல்லா விஷயமுமே சொல்லியாச்சு. செம்மண், அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு பேஸ்மெண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மண்ணில் கட்டும் போது கலித்தரையில் கட்டணும் அப்படின்னா கூட உள்ளே இறங்கிரும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். இன்ஜினியர்ஸ் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. பட் இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு இடங்க. பேஸ்மெண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அந்த மண்ணுடைய தன்மை அப்படி. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 அடியில் தண்ணீர் வந்துடும். எல்லாமே இருக்குது. பேங்க்லேருந்து, ஹாஸ்பிட்டல்லேருந்து, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஏர்கிராஃப்ட் காலேஜ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணால் போதும் வந்துடுங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு மெயினான இடம் தான் இந்த இடம். அதனால நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்கலாம், இல்லை அப்படின்னா வீட்டடி மனைக்கும் நீங்கள் தாராளமாக வாங்கி இங்கே போயிட்டு இருக்கலாம்ங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே மெயினான ஒரு சென்டர் ஸ்பாட். மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா ஊருக்கும் போகணும் அப்படின்னா ஒரு சென்டர் ஸ்பாட் அப்படின்னா அது கண்டிப்பாக அலங்காநல்லூராக தான் இருக்கும். ஏன்னா இங்கேருந்து நீங்கள் திண்டுக்கல் வந்து வெறும் அரை மணி நேரம் 40 நிமிஷத்தில் போயிடலாம். இந்த பக்கம் வாடிப்பட்டி வெறும் 10 நிமிஷத்தில் போயிடலாம். ஸோ வாடிப்பட்டி போயிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் எந்த ஊருக்குனாலும் அப்படியே பைபாஸில் கனெக்ட் பண்ணி போயிடலாம். இந்த அளவுக்கு மெயினான பிளேஸாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இடம் தான் இந்த இடம். ஓகே, இந்த இடத்த வந்து நம்ம சொல்லியாச்சு. ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்பீங்க. இதனுடைய விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட்டுடைய ரேட்டு, ரோடு எல்லாமே, ரோடுக்கான காசு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4,70,000 ஸோ இந்த இடத்த வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, என்கரேஜ் இருக்கவங்க வீடியோஸ்க்கு தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் சொல்லுவாங்க. உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தரணுமோ எல்லாமே பண்ணி தருவாங்க. DTCP அப்ரூவல் பிளாட் தான். உங்களுக்கு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வீட்டடி மனை தான். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை உங்களோட ஓன் யூஸ்க்கு தாராளமாக வாங்கி போடலாங்க. அண்ட் ஒரு ப்ளசண்ட்டான என்விரான்மெண்ட்டில் நல்ல நீட்டாக நிம்மதியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக இந்த இடத்த சூஸ் பண்ணலாம். ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சூஸிங் ஆப்ஷனாக உங்களுக்கு இந்த இடம் இருக்கும் அப்படின்றதான் உண்மை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த இடத்த பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம இந்த மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.